உடலுக்கு நல்ல குளிர்ச்சியையும் நீர்ச்சத்தையும் வழங்கக்கூடியது இந்த வெள்ளரிக்காய். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து வயதினரும் விரும்பி பச்சையாக சாப்பிடக்கூடிய காய் இந்த வெள்ளரிக்காய். நாவினுடைய வறட்சியை போக்கக்கூடியது இந்த வெள்ளரிக்காய். அதிலும் குறிப்பாக புகைப்பிடிப்போரின் குடலை சீரழிக்கக்கூடிய நிக்கோட்டின் என்னும் நச்சை எதிர்த்து போராடி அழித்து வெளியேற்றும் ஆற்றல் இந்த வெள்ளரிக்காய்க்கு உண்டு. வெள்ளரிக்காயில் வைட்டமின்கள் மற்றும் கலோரிகள் குறைவு. ஆனால் இதில் சோடியம், கால்சியம், மெக்னீசியம், இரும்பு, பாஸ்பரஸ், கந்தகம், சிலிக்கன், குளோரின் போன்ற தாது உப்புகள் அடங்கியிருக்கிறது. இவ்வளவு சத்துக்கள் கொண்ட இந்த வெள்ளரிக்காயை பச்சையாக சாப்பிட்டு வர நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோக்கில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். 1. மூளையின் வலிமையை அதிகரிக்கும். மூளைக்கு மிகச்சிறந்த ஆற்றலை கொடுக்கக்கூடியது இந்த வெள்ளரிக்காய். மூளைக்கு அதிக வேலையை கொடுக்கும்போது கபாலம் சூடு அடையும். குறிப்பாக கணினியில் அதிகம் வேலை செய்கிறவங்க இந்த பிரச்சனையால் அவதிப்படுவாங்க. இவர்கள் இந்த வெள்ளரிக்காயை பச்சையாக சாப்பிட்டு வர கபால சூடு குறைந்து மூளை குளிர்ச்சி பெறும் மற்றும் மூளை சுறுசுறுப்பாகவும் செயல்பட உதவி செய்யும். 2. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். கோடை காலத்தில் அதிக வெப்பத்தின் விளைவாக குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு தொற்று நோய்களினால் அதிகம் பாதிக்கப்படுவாங்க. இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது இந்த வெள்ளரிக்காய். உடலில் நோயை உண்டாக்கக்கூடிய வைரஸ், பாக்டீரியா மற்றும் நுண்கிருமிகளை அழிக்கக்கூடியது இந்த வெள்ளரிக்காய். ஸோ அடிக்கடி தொற்று நோயினால் அவதிப்படுறவங்க இந்த வெள்ளரிக்காயை சாப்பிட்டு வர மிகவும் நல்லது. 3. சிறுநீரகங்களுக்கு மிகவும் நல்லது. சிறுநீரகங்கள் நமது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை சிறுநீராக வெளியேற்றும் முக்கிய பணியை செய்கிறது. உடல் அதிக உஷ்ணம் அடைவதாலும் உடலின் தேவைக்கு ஏற்ற போதிய நீர் அருந்தாமல் இருக்கும் போதும் சிறுநீர் சுருக்கு மற்றும் சிறுநீரக கற்கள் ஏற்படுகிறது. வெள்ளரிக்காயை பச்சையாக சாப்பிட்டு வர சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இருப்பதோடு சிறுநீர் சுருக்கு மற்றும் சிறுநீரக கற்கள் ஏற்படுவது தடுக்கப்படும். 4. கண்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. உடல் உஷ்ணம் அடையும் போது கண்களில் உள்ள ஈரப்பதம் வறண்டுவிடும். அது மட்டுமில்லாமல் முதுமை காலத்தில் கண்கள் தெளிவாக இருக்கவும் கண்கள் ஆரோக்கியத்திற்கு தேவையான உணவுகளை சாப்பிடுவதும் அவசியமான ஒன்று. அந்த வகையில் வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய தாது சத்துக்கள் கண் கருவிழிகளின் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் நல்லது இந்த வெள்ளரிக்காய். ஸோ கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கவும் கண்கள் ஆரோக்கியமாக இருக்கவும் வெள்ளரிக்காயை பச்சையாக சாப்பிட்டு வருவது மிகவும் நல்லது. 5. கல்லீரலை பலப்படுத்தும். மனித உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுக்களை கழிவாக மாற்றி வெளியேற்றக்கூடியது இந்த கல்லீரல். அது மட்டுமில்லாமல் ஜீரண உறுப்புகளுக்கு தேவையான பல சுரப்பிகளையும் கல்லீரல் சுரக்கிறது. கல்லீரல் ஆரோக்கியமாக இருந்தாலே ஒட்டுமொத்த உடலுமே ஆரோக்கியமாக இருக்கும் என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த கல்லீரல். வெள்ளரிக்காயை பச்சையாக சாப்பிட்டு வர கல்லீரலில் படிந்துள்ள நச்சுக்களை முற்றிலும் வெளியேற்றி கல்லீரலுக்கு நல்ல பலம் கொடுக்கும் மற்றும் கல்லீரல் சிறப்பாக செயல்படுவதற்கும் உதவி செய்யக்கூடியது இந்த வெள்ளரிக்காய். 6. உடல் எடையை குறைக்க உதவுகிறது. அதிக உடல் எடையினால் அவதிப்படுறவங்க உணவிற்கு பின்பு சிறிது வெள்ளரிக்காயை சாப்பிட்டு வர சாப்பிட்ட உணவில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் உடலில் போய் சேராமல் தடுப்பதோடு உணவில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளையும் கரைக்கக்கூடியது இந்த வெள்ளரிக்காய். இது மட்டும் இல்லாமல் அதீத பசி உணர்வை கட்டுப்படுத்தி உடலின் நீர் சுரப்பை அதிகரித்து பசி உணர்வை போக்குகிறது. இதன் மூலமாக உடல் எடை குறைக்கிறதுக்கு பெரிதும் உதவியாக இருக்காய். 7. கருப்பை பிரச்சனைகளை குணமாக்கும். பெண்களுக்கு மிகவும் நல்லது இந்த வெள்ளரிக்காய். மாதவிடாய் காலத்தில் சில பெண்களுக்கு உதிரப்போக்கு அதிகம் ஏற்படும். இதன் விளைவாக உடலில் சத்துக்கள் இழப்பு ஏற்பட்டு அதிக சோர்வுடன் அவதிப்படுவாங்க. இந்த சமயங்களில் வெள்ளரிக்காயை பச்சையாக சாப்பிட்டு வர உடலின் நீர்ச்சத்து தேவை பூர்த்தியடைந்து உடல் பலவீனம் நீங்கும் மற்றும் உடல் சூட்டினால் உண்டாகக்கூடிய அடிவயிற்று வலியையும் போக்கி உடலை குளிர்விக்கும். என்ன நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் வெள்ளரிக்காயை பச்சையாக சாப்பிட்டு வர என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் மற்றும் குணமாகக்கூடிய நோய்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஷேர் பண்ணுங்கள்.